வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாதன் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் பாப்கார்ன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து இங்கே 6 ஸ்லைஸ் ப்ரெட்டை நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் கடாயில் போட்டு. இதோ நம்ம கடாயில் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து கடாயில் போட்டுட்டேன், சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி ஒரு சைடு கரிஞ்சிடும் கீழே இருக்கிறது. நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக திருப்பி விட்டாலும் எல்லாம் உடஞ்சி போயிடும். லைட்டாக மெதுவாக அப்பப்போ திருப்பி விட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் செய்யும் போதே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஈவனாக எல்லா சைடும் ரோஸ்ட் ஆகிட்டு வரணும். ஸோ நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் அழுத்தி திருப்பிடாதீங்க, ப்ரெட்டெல்லாம் உடஞ்சிடும். இப்போ இது சாஃப்ட்லேருந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் கைவிடாமல் கலருங்க, இல்லாட்டி ஒரு சைடு மட்டும் நிறைய கலர்ஸ் வந்துடும், இன்னொரு சைடு வந்து சரியாக ரோஸ்ட் ஆகாது. இப்போ கரெக்டாக சிம்மில் வச்சு ஒரு 12 to 13 மினிட்ஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் போயிடுச்சு, நல்லா மொறுமொறுன்னு ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக சாஃப்டாக இருக்குது. இது ஆறிடுச்சுன்னா அதுவும் மொறுமொறுன்னு ஆகிடும். நம்ம இப்போ இதை பிளேட்டில் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள், அவன் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தட்டில் கொட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தட்டில் 3 டிவைட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இட்டாலியன் பிரெட் பாப்கார்ன். அதுக்கு வந்து கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் 2 பல்லு பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், ஆரிகானோ, மிக்சடு ஹர்ப் கொஞ்சம், உப்பு லைட்டாக, அப்புறம் வந்து பெப்பர் பவுடர். இப்போ எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு வரும்போது நம்ம வந்து நசுக்கி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஆரிகானோ, அப்புறம் லைட்டாக மிக்சடு ஹர்ப்ஸ் கொஞ்சம், அப்புறம் வந்து லைட்டாக சால்ட்டு, அப்புறம் நம்ம 1 போர்ஷன் ஆஃப் ப்ரெட்டை இதில் போட்டுடலாம். இதை வந்து நல்ல ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு, இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இப்போ ப்ரெட் போட்டுடலாம். ப்ரெட் போட்டுட்டு ஒரு கிளறிட்டு, இது வந்து 2 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கான கணக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். மேலே போட்டு ஒரு கிளறி நம்ம வந்து பிளேட் பண்ணிடலாம், தட்டில் போட்டுடலாம். ஒரு ஸ்டைல் இந்தியன் பாப்கார்ன், பிரெட் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடுகு, சீரகம், தோலோடு 2 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு. இங்கே நான் கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கடுகு சீரகத்தை இதில் போட்டுக்கலாம். இப்போ கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, போட்டு அது லைட்டாக ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போதே மிளகாத்தூளும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதில் ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு செட் பாப்கார்ன், ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். மேலே சும்மா லைட்டாக உப்பு. மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ நான் தட்டில் பிளேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கேரமல் பாப்கார்ன், கேரமல் பிரெட் பாப்கார்ன். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் பால். ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து இங்கே நான் கடாயை சூட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. முதல்ல இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது அப்படியே மெல்ட் ஆகி கோல்டனாக மாறிட்டு வரும். நான் லைட்டாக ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி வச்சிடறேன். அது கோல்டனாக மாறி வரும்போது பார்க்கலாம். அது நல்லா இந்த மாதிரி கோல்டனாக மாறி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் வார்மாக கொஞ்சம் விதன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து கைவிடாமல் கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கைவிடாமல் கிளறிட்டு காட்டுறேன். அது நீங்கள் பயப்பட வேணாம், அது நல்லா கரைஞ்சிடும், அந்த லம்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. இப்போ பாருங்கள், எல்லாம் கரைஞ்சி நம்ம ஊற்றின பாலும் ஆல்மோஸ்ட் எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை போட்டு கிளறி இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து இந்த தட்டில் கொட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து தட்டில் கொட்டி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நான் பிளேட்டிங் பண்ணும்போது காட்டுறேன். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ப்ரெட்டை ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா கூட ஈவினிங் ஏதாவது ஒரு விதமாக நம்ம சூடாக வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் பாலோட. அப்புறம் கேரமல் பாப்கார்ன் செய்யும்போது மட்டும் நம்ம வந்து அந்த பாலோட ஈரப்பதம், அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஃபுல் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறமா வந்து ப்ரெட்டை போட்டு ஒரு கிளறி இறக்கிடணும். இப்போ நம்மளோட 3 விதமான பாப்கார்ன்ஸ் ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். மசாலா, கேரமல், அப்புறம் இட்டாலியன் ஸ்டைல் பாப்கார்ன் 3மே. இதை வந்து நல்லா ஜாலியாக ஒரு சூடான பாலோ இல்லை ஏதாவது மில்க் ஷேக்கோட என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில். நம்மளோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட நாதன் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.